ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிபிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவை ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது பயோமெட்ரிக் லாகின் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது நிறைய பேர் இசேவைக்கான ஐடி வச்சுருப்பீங்க. இது வரைக்கும் கடந்த ஒரு 10 மாத காலமாக நீங்கள் புதுசாக ஐடி வாங்கினவங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பயோமெட்ரிக் இல்லாமல் டைரெக்டாக உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆகிடும். அதில் போயிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் போட்டிருந்தீங்க. பட் இன்னிலேருந்து பார்த்தா பயோமெட்ரிக் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பயோமெட்ரிக் பார்த்தா கேட்குது. இதில் செலக்ட் எனின்னு இருக்குது பாருங்கள். இதில் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கோஜன், நீங்கள் கோஜன் ஆர்டிக்கான பயோமெட்ரிக் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா முன்னாடி கேப்சர் மாரி ஆகும். அப்போ உங்களுடைய ஃபிங்கர் நீங்கள் வச்சதுக்கப்புறம் லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நான் மந்த்ரா வச்சுருக்கேன், நீங்கள் மந்த்ரா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். ஃபைனலாக பார்த்தா மார்போ கொடுத்துருக்காங்க. மார்போ வச்சுருக்கோங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எனேபிள் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பயோமெட்ரிக் மூலமாக மட்டும்தான் லாகின் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக இந்த சமயத்தில் கொண்டு வந்தது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 1 or 2 months கழித்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ அதிகபட்சமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இது தேவையில்லாத இருக்குது. பட் 2 monthsக்கு அப்புறம் கொண்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இனியே பார்த்தேன் இப்போதைக்கு எனேபிள் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் யாருக்குன்னா, நிறைய பேர் பார்த்தா சொந்தமாக யாருமே அவங்க மூலமாக ஐடி வாங்கலை. ஸோ ஹஸ்பண்ட் நேமில் வாங்கியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் நேமில் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் நேமில் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி அவங்க பயோமெட்ரிக் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சம்மந்தப்பட்ட யார் இசேவை ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஆதார் நம்பரை கொடுத்தா பதிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எந்த நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அவங்க பயோமெட்ரிக்கை கேப்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாகின் ஆகும். ஆப்ரேட்டர் லாகின் பண்ணால் லாகின் ஆகுது. யார் நேமில் சிஎஸ்சி வச்சுருக்கீங்க, இசே வச்சுருக்கீங்க, அவங்க ஆதார் கொடுத்து தான் நீங்கள் பயோமெட்ரிக் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க வெளியெலாம் போயிடுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி தான் நீங்களை ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தா மாற்ற பாருங்கள். அதிகபட்சமாக வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக நீங்கள் தான் ஓன் ஐடி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் ஆப்ரேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போனாலும் லாக் அவுட் ஆனாலும் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் லாகினில் இருக்கும். ஒரு 10 minutes இருந்தால் உங்களுக்கு லாகினில் இருக்குது. யூஸ் பண்ணலாம். ஒரு 10 minutesக்கு அப்புறம் அதே பார்த்தா லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப லாகின் பண்ண சொல்லும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நபர் அங்கேயே உட்காந்து லாகின் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இதான் பார்த்தா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அதுக்கடுத்து நிறைய பேருக்கு பார்த்தா பயோமெட்ரிக் கேப்சர்னு சொன்னீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக உங்களுக்கான பயோமெட்ரிக் டிரைவர் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகும். எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது உங்ககிட்ட பயோமெட்ரிக் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3 பயோமெட்ரிக்கில் ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கோஜன், மந்த்ரா அல்லது மார்பு 3த்துல ஏதாச்சும் ஒன்று பார்த்தா கையில் வச்சுக்கோங்க. இல்லாதவங்க இது வரைக்கும் பயோமெட்ரிக்கு வாங்கலான்றவங்க ஏதாச்சும் ஒரு பயோமெட்ரிக் முடிஞ்சளவுக்கு மந்த்ரா வாங்க பாருங்கள். ஸோ 3த்துல ஏதாச்சும் ஒரு பயோமெட்ரிக் வச்சுட்டு அதுக்கு ஆர்டி சர்வீஸ் பண்ணிருக்கலான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஆர்டி சர்வீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பயோமெட்ரிக்கை மட்டும் வாங்கி வச்சுறாங்க, ஆர்டி சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. அதேமாரி ஆர்டி சர்வீஸ் வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பயோமெட்ரிக் வாங்க சொல்ல 1 yearக்கு ஆர்டி சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் 3 years பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் 5 years பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அந்த பயோமெட்ரிக்கான ஆர்டி சர்வீஸ் வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கோஜன்னா சம்மந்தப்பட்ட கோஜன் கூகுள் சர்ச்சில் போயிட்டு கோஜன் ஆர்டி சர்வீஸ் வேலிடிட்டி செக்னு பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே அந்த சீரியல் நம்பர் இருக்கும். அந்த பயோமெட்ரிக் மிஷினில் பின்னாடி பார்த்தோன்னா சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கா இல்லைன்றதை அதையும் காமிச்சிடும். அதே மாதிரி தான் மந்த்ரா வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கான வேலிடிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். மார்போலும் அதுக்கான வேலிடிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை ஆர்டி சர்வீஸ் பார்த்தா முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக 1 month திரும்ப நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சம்திங் ஒரு 500 ரூபாயோ 600 ரூபாயோ 1 yearக்கு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 1 year வேணால் 1 year கொடுத்துக்கோங்க. 5 years வேணால் 5 years கொடுத்துட்டு ரெனிவல் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலம் பேமெண்ட் ரெனிவல் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தா 5 to 6 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு ரெனியூவல் ஆகிட்டு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன்னா அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது டிரைவர், உங்களுக்கான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா தெளிவாக வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒர்க் ஆகாதவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் முன்னாடி என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்களோ எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அப்டேட் பண்ணப்பட்ட எல்லா வெர்ஷனுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ளக்இன் படத்தெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தா அந்த குரோமில் வந்து பார்த்தா எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, அதையும் கரெக்டாக பண்ணிட்டுனாவே கண்டிப்பாக உங்களுக்கான பயோமெட்ரிக் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்ன எரர் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாரி அதுக்கான இஷ்யூ வந்து கிளியர் பண்ண பாருங்கள். அதிகபட்சமாக ப்ராப்ளம் எதுவாக வந்து இருக்குன்னா, ஒன்று ஆர்டி சர்வீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ஆர்டி சர்வீஸ் வந்து பார்த்தா முடிஞ்சிட்டு இருக்கும், அல்லது அந்த டிரைவரை அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் மட்டும்தான் வந்து இருக்கும், நம்ம கிட்ட தான் அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ வேற எங்கேயும் வெளியில் இருக்காது. அதை கிளியர் பண்ணி கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். இதுக்கப்புறம் அதிகபட்சமாக நீங்கள் பயோமெட்ரிக் மூலமாக தான் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க, ஸோ அதுக்காக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கரெக்டாக எல்லாமே பக்காவாக டிரைவர் சர்வீஸ் ஆடி எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணி கேப்சர் கொடுத்து ஒர்க் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.